கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற தியாகிகள் தின பேரணியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்கு வங்கத்தின் அடையாளம், மொழி, கலாச்சாரம் மற்றும் பெருமையை அழிக்க பாஜக விரும்புவதாக குறிப்பிட்டார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காளிகளை தடுப்பு காவலுக்கு அனுப்பவும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் கீழ் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். பீகாரை போன்று மேற்கு வங்கத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் பல லட்சம் பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் சதி செய்வதாகவும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாறினால் வளர்ச்சி ஏற்படும் என பிரதமர் மோடி கூறுகிறார். அமெரிக்க அதிபரால் கட்டுப்படுத்தப்படும் மோடியால் எந்த நன்மையும் ஏற்படாது. அமெரிக்காவிலிருந்து கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது பாஜக என்ன செய்தது என்றும் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்க பேரவைத் தேர்தலில் பாஜகவை தடுத்து நிறுத்துவதோடு ஒன்றியத்திலும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அக்கட்சியை தூக்கி எறியும் வரை நமது போராட்டம் ஓயாது என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற தியாகிகள் தின பேரணியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்கு வங்கத்தின் அடையாளம், மொழி, கலாச்சாரம் மற்றும் பெருமையை அழிக்க பாஜக விரும்புவதாக குறிப்பிட்டார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காளிகளை தடுப்பு காவலுக்கு அனுப்பவும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் கீழ் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். பீகாரை போன்று மேற்கு வங்கத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் பல லட்சம் பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் சதி செய்வதாகவும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாறினால் வளர்ச்சி ஏற்படும் என பிரதமர் மோடி கூறுகிறார். அமெரிக்க அதிபரால் கட்டுப்படுத்தப்படும் மோடியால் எந்த நன்மையும் ஏற்படாது. அமெரிக்காவிலிருந்து கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது பாஜக என்ன செய்தது என்றும் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்க பேரவைத் தேர்தலில் பாஜகவை தடுத்து நிறுத்துவதோடு ஒன்றியத்திலும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அக்கட்சியை தூக்கி எறியும் வரை நமது போராட்டம் ஓயாது என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார்.